ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் பார்க்க போகிறோம். நம்ம வந்து டாபிக் வைஸாக வந்து தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். புணர்ச்சி விதிகள் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு அதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து புணர்ச்சி விதிகள்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து உயிர் முதல்னா என்ன, மெய் முதல்னா என்ன, உயிரீர்னா என்ன, மெய்யீர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி புணர்ச்சி விதிகள் வந்து 2 வகை இருக்குது. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, அது ரெண்டும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி விகார புணர்ச்சி 3 வகை இருக்குது, அதையும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வீடியோனுடைய எண்டில் வந்து இந்த நம்ம பார்த்ததுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். அந்த 6 கொஸ்டின்ஸ்க்கு வந்து யார் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்டில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை நல்லா பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், இல்லைன்னா தெரியாது. எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ கரெக்டாக பார்த்துட்டு அந்த 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு நல்லது ஒரு ப்ராக்டிஸு, வீடியோவை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். புணர்ச்சி விதி இப்போ வந்து பொன் ப்ளஸ் வளையல், பொன் வளையல்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த பொண்ணுங்கிறது ஒரு சொல்லு, வளையல்ங்கிறது ஒரு சொல். இந்த 2 சொற்களும் இணைந்து என்னன்னு வந்திருக்கு, பொன் வளையல்னு வந்திருக்கு. இந்த மாதிரி 2 சொற்கள் இணைவதற்கு தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பொண்ணுங்கிற இந்த ஃபர்ஸ்ட் சொல், முதல் சொல், பொண்ணுங்கிற ஃபர்ஸ்ட் சொல் முதல் சொல் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நிலைமொழி அப்படின்னு சொல்றோம். இந்த வளையல் அப்படிங்கிறத வருமொழி அப்படின்னு சொல்றோம். இந்த இரண்டாவது சொல்ல வந்து வருமொழி அப்படிங்கிறோம், முதல் சொல்ல நிலைமொழி அப்படிங்கிறோம். ஓகேவா? இது ரெண்டும் இணைவதற்கு புணர்ச்சின்னு பேர். ஓகே, அடுத்தது நம்ம இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெய்யீர்னா என்ன, உயிரீர்னா என்ன, மெய் முதல் உயிர் முதல்னா என்னன்னு பார்க்க போறோம். மெய்யீறு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நிலைமொழி ஈற்றெழுத்து இருக்கு இல்லையா, பொண்ணுங்கிறது நிலைமொழி, இதனுடைய ஈற்றெழுத்து என்ன, இன்னுங்கிறது தான் ஈற்றெழுத்து. இந்த ஈற்று எழுத்து, அதாவது ஈற்றெழுத்துனா கடைசி எழுத்து, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து, அதை தான் ஈற்றெழுத்துன்னு சொல்றோம். அது வந்து என்ன எழுத்தா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது என்ன எழுத்து, இன்னுங்கிறது மெய் எழுத்து, அப்ப அதுக்கு பேர் வந்து மெய்யீருன்னு பேரு. ஓகே, அடுத்தது இதுல பாருங்க பனை பிளஸ் மரம். இந்த இதுல வந்து நிலைமொழி எது, பனைங்கிறது நிலைமொழி. இந்த நிலைமொழியில ஈற்று எழுத்து, அதாவது கடைசி எழுத்து என்ன, நை. இந்த நைங்கிறத எப்படி பிரிக்கலாம், இன் பிளஸ் ஐன்னு பிரிக்கலாம். இந்த ஐங்கிறது என்ன எழுத்து, உயிர் எழுத்து. அப்ப வந்து இது உயிரீறு. எது உயிரீறு, நைங்கிறது உயிரீறு. அதை எப்படி பிரிக்கிறோம், இன் பிளஸ் ஐன்னு பிரிக்கிறோம். அந்த கடைசி எழுத்து என்ன எழுத்தா வந்திருக்கு, உயிர் எழுத்தா வந்திருக்கு, அதனால இதை உயிரீறுன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது பொன் பிளஸ் வளையல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நிலைமொழி பார்த்தோம். அடுத்தது வருமொழியினுடைய முதல் எழுத்து என்னன்னு பார்க்கிறோம். வருமொழியினுடைய முதல் எழுத்து என்ன, வருமொழிங்கிறது எது, வளையல். இரண்டாவது சொல்லுதான் வருமொழி, அதனுடைய முதல் எழுத்து என்ன, வளையனுடைய முதல் எழுத்து வா. இந்த வாங்குற எழுத்து எப்படி பிரியும், இவ்வு பிளஸ் ஆண் பிரியும். அப்ப இதனுடைய முதல் எழுத்து என்ன, இவ், அது அதாவது மெய் எழுத்து, அதுதான் வந்து மெய் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கண் பிளஸ் அழகு. இதுல வருமொழி எது, அழகு, ரெண்டாவது எழுத்து தான் வந்து வருமொழி. இதுல முதல் எழுத்து என்ன அப்படின்னா உயிர் எழுத்தா வந்திருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உயிர் முதல் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் தெரிஞ்சுக்கணும், மெய்யீறு உயிரீறு மெய் முதல் உயிர் முதல் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகள்ல நிறைய விதிகள் இருக்கு. அந்த விதிகளுக்கு இதை பயன்படுத்தி தான் சொல்லுவாங்க. மெய்யீறு உயிரீறு மெய் முதல் உயிர் முதல் இதை பயன்படுத்தி தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து இது நம்ம எது வந்து உயிரீறு, எது மெய்யீறு, எது மெய் முதல் உயிர் முதல் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அந்த விதிகள் புரியும். புணர்ச்சி விதிகள் வந்து 2 வகைப்படும். அது வந்து ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி, அடுத்து வந்து விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படின்னா எந்தவித மாற்றமும் இல்லை, அதாவது இந்த 2 சொற்கள் சேரும்போது எந்தவித மாற்றமும் இல்லாம வந்துச்சு அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்ல என்னன்னு சொன்னோம், நிலைமொழி அப்படின்னு சொன்னோம், ரெண்டாவது சொல்ல வருமொழி அப்படின்னு சொன்னோம். இந்த 2 சொற்களும் சேரும்போது நம்ம புதிதாக ஒரு சொல் வந்து புணர்ந்து வருது இல்லையா, அந்த சொல்லுல வந்து மாற்றம் இல்லை அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. இப்ப பாருங்க, பனை பிளஸ் மரம், பனை மரம், அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இங்க உள்ளது அப்படியே ஜஸ்ட் வந்து சேர்த்து எழுதி இருக்கிறோம். அப்ப இது வந்து இயல்பு புணர்ச்சி, மாற்றம் இல்லாமல் வந்தா இயல்பு புணர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி வந்து எத்தனை வகை, 3 வகை. இப்போ அது என்னென்ன அப்படின்னா தோன்றல் புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி, திரிதல் புணர்ச்சி.
இப்ப விகார புணர்ச்சி அப்படின்னா இரண்டு சொற்கள் சேரும்போது மாற்றம் ஏற்பட்டால் அது வந்து விகார புணர்ச்சி. இரண்டு சொற்கள் வந்து சேரும்போது மாற்றம் ஏற்பட்டால் அது விகார புணர்ச்சி. அதுல வந்து 3 வகையான மாற்றங்கள் ஏற்படுது. ஒன்று வந்து தோன்றல், இன்னொன்று வந்து கெடுதல், இன்னொன்று வந்து தெரிதல். தோன்றல்னா என்ன? இப்ப இந்த இரண்டு சொல் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது என்ன மாற்றம் வந்து திரு பிளஸ் குரல், திருக்குறள் அப்படின்னு ஒரு மெய்யெழுத்து சேருது. ஓகேவா? அங்க ஒரு மெய்யெழுத்து உருவாகி இருக்கு, அப்ப தோன்றி இருக்கு. அததான் வந்து தோன்றல் புணர்ச்சி. அப்ப திருக்குறள் ஒரு மெய்யெழுத்து புதிதாக தோன்றி இருப்பதனால அது வந்து தோன்றல் புணர்ச்சி. அடுத்து வந்து கெடுதல் புணர்ச்சி. இப்ப மரம் பிளஸ் வேல், இது எப்படி வந்து புணரும் போது எப்படி வந்திருக்கு? மரவேல். இந்த நிலைமொழி ஈற்றெழுத்து இருக்கு இல்லையா? ஈற்றெழுத்துனா என்ன சொன்னோம்? கடைசி எழுத்து. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஈற்றெழுத்து இங்க என்ன பண்ணிருக்கு? கெட்டு போயிருக்கு, அதாவது மறைந்து விட்டது. அந்த மாதிரி மறைந்து வருவது வந்து என்ன அப்படின்னா கெடுதல். இந்த நிலைமொழி ஈறு கெட்டு மறைந்து வந்தது அப்படின்னா அது கெடுதல் புணர்ச்சி. அப்போ வந்து மரவேர், இந்த இம்முங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு, மறைந்து வந்திருக்கு, அதனால இதை வந்து என்னன்னு சொல்றோம்? கெடுதல் புணர்ச்சி. மரவேர்னு வந்திருக்கு. ஓகே. அடுத்து திரிதல் புணர்ச்சி. இப்போ பல் பிளஸ் பொடின்னு இருக்கு. இந்த நிலைமொழி ஈற்றெழுத்து இல்லுங்கிறது மெய்யெழுத்து வந்து என்னவா மாறி இருக்கு? இங்க வந்து இருன்னு மாறி இருக்கு. அப்ப இல்லுக்கு இணையா இருங்கிற மெய்யெழுத்து, அந்த இணையெழுத்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் இணையெழுத்துன்னு சொல்லிட்டு, அந்த இல்லுக்கு இணையான இரு வந்து மாறி வந்திருக்கிறதுனால இந்த இல்லுங்கிற மெய்யெழுத்து என்னவா மாறி இருக்கு? இருங்கிற மெய்யெழுத்தா மாறி இருக்கு, திரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி திரிந்து வருவதனால இது வந்து திரிதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வரைக்கும் வந்து நான் சொன்னது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நடத்துனதுல ஒரு பயிற்சி வினாக்கள் வந்து 6 கொடுத்துருக்கேன். புணர்ச்சி வகை இதுல வந்து அந்த 6க்கும் வந்து என்ன புணர்ச்சி வகை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பிளஸ் மண், அடுத்து வந்து வாழை பிளஸ் குலை, அடுத்து பாடம் பிளஸ் வேலை, அடுத்து பொன் பிளஸ் குடம், அல் பிளஸ் திணை, வாழை பிளஸ் தோட்டம். இது 6 வந்து என்ன புணர்ச்சி வகைங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எது தெரியலைனாலும் டவுட் வந்து கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.